உங்கள் விவசாயி ஏழுமலை என்னடா திடீர்னு ஒரு பேப்பர் வச்சு பேசினீங்கன்னு நினைக்கிறீங்களாங்க? சொன்னேன் இந்த குழந்தைக்காக உயிருக்கு போராடுற ஒரு குழந்தைக்காக நம்ம சொன்ன உடனே தம்பி எவ்வளோ வேலைகளை விட்டுட்டு நமக்காக வந்திருக்காங்க. ஏழுமலை தம்பிக்கு ரொம்ப ரொம்ப மனசார வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். வாழ்த்துக்கள்லாம் சொல்லி ஒரு பெரிய மனுஷனாலாம் ஆகிடாதுங்கக்கா. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கையில் நடுவு தான் இன்னைக்கு நேற்று நீங்கள் போயிட்டுருக்கு. அந்த நடுவை பார்க்க நேற்று கால் பண்ணி தம்பி இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 மாதத்துலேருந்து அந்த குழந்தைக்கு வந்து உதவி வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. நம்ம உடனே என்ன பண்ணணும்னா ஏக்கா நனகா பண்ணணும்னு கேட்டேன். நீ எதுவுமே பண்ண தேவை தம்பி, நீ நேராக ஒரு வந்து பார்த்துட்டு போனால் எனக்கு போதும் தம்பி. நாங்கள் உடனே நம்ம இன்னைக்கு நடுவு நட்டுருக்குறாங்க. விட்டுட்டு எதுக்காக வந்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையோட உசுறு அவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா அந்த உலகத்தில் அந்த குழந்தை பெருசாகிட்டு இன்னம்லாம் சாதிக்கலாம். அந்த குழந்தை உசுரை காப்பாற்றுறதுக்கு அக்கா அவ்வளோ போராடிட்டு இருக்காங்க. அதில் நம்ம சின்ன ஒரு பங்கு தான் சொல்லி தான் ஸோ உடனே கிளம்பி வந்துருக்கிறோம். இதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு நல்லா உதவி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு வசதிக்குதான்னு பார்த்தாலும் இல்லை. ஆனால் உங்களை நான் நம்புகிறேங்க. நம்ம வார்த்தைக்கு நிறைய பேர் இங்கே மதிப்பு கொடுக்குற நிறைய பேர் இருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் நம்பிக்கை நான் நம்புகிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை தாங்க இது. நான் இப்போ வந்து இது மட்டும் இல்லை, நான் இப்போ மட்டும் இல்லை, ரொம்ப பெரிய பிரபலங்களும் இதை பற்றி வர்ணிகா ஸ்ரீ அவங்களுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க QR கோடு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க.